Our heart must be always constant on the aspect of heaven. With the help of His blood, through His blood only, we cleanse ourselves. All our sins will be washed away. If we sin and if we go into His presence, He won't be able to see us. Some of their names were known and some were unknown, and they played a vital role in the plan of God, operating in the shadows. பிரைஸ் தி லார்ட். நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நிறைய பேருக்கு இது பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்குமே இதை நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். சரி, இந்த நாள்ல நம்ம என்ன எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொன்னா, தானியேல் அதுல 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம், அந்த அத்தனை அதிகாரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை தான் நம்ம எடுத்து எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, வேதத்துல பல இடங்கள்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் நிறைய தருணங்கள்ல ஜனங்களை தொட்டு இருக்கிறார். அவர் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்கள்ல ஜனங்களை பார்க்கிற பொழுது அவர் மனதுருகி என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய இடங்கள்ல ஜனங்களை தொட்டு இருக்கிறார். அப்ப அவர் ஜனங்களை தொடுகிற பொழுதெல்லாம் சில நேரங்கள் ஜனங்களை குணமாக்குவதற்காக, வியாதியின் பிடிகள்ல இருந்து உங்களை குணமாக்குகிறதற்காக தொடுகிறார். அதே போல சில நேரங்கள் பிசாசனுடைய பிடிகள்ல கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அவங்களெல்லாம் விடுவிக்கணும் அப்படிங்கிறதற்காக தொடுகிறார். அநேகருடைய வாழ்க்கையை மாற்றும்படிக்காக கர்த்தர் தொடுகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை தொடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒன்று அற்புதங்கள் நடக்கும், அநேக தருணங்கள்ல விடுவிக்கப்படுவோம், அதே போல பாவத்தின் கட்டுகள்ல இருந்து விடுவிக்கப்படுறோம். அப்ப கர்த்தர் ஒரு மனிதனை தொடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நிறைய நேரங்கள்ல நீங்க வசனத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கண்கள் தெரியாத ஜனங்களை கர்த்தர் தொடுகிற பொழுது கண்கள் திறக்கப்படுறதை நம்ம பார்ப்போம். அநேக இடங்கள்ல ஒரு சில இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில பேர் மரித்திருப்பாங்க. அப்ப கர்த்தர் தொட்டு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து உயிரடைய செய்யறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது ஒரு மனிதனை ஃபர்ஸ்ட் டச் இருக்குல்ல, ஜனங்களை ஒரு மனிதனை தொடுகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த மனிதனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்குது. அதே போல அற்புதங்களை பெறும்படிக்காக முதலாவது ஒரு மனிதனை கர்த்தர் தொடுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதுதான் வேதத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் முதலாவது நம்மை தொடுகிற பொழுது, பாவத்துல நம்ம நிறைய கட்டப்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்டு ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு பரிசாக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல நம்முடைய சரீரத்திலையும் நம்ம பலவீனங்கள் இருக்கலாம். அப்ப கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிற பொழுது அவர் நம்மை தொட்டு சுகம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம அற்புதங்களை ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். அப்ப முதலாவது ஒரு மனிதனை தொடுகிற பொழுது இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா, வேதத்துல ஒரு சில இடத்துல மட்டுமே, ஒரு சில நபர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு காரியம்தான் இந்த 2ஆம் தொடுதல் அப்படிங்கிறது, செகண்ட் டச் அப்படிங்கிறது. அதுலயும் விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தீர்க்க தரிசிகளை தேவனாகிய கர்த்தர் சில தருணங்கள்ல 2வது முறையாக தொட்டு அநேக காரியங்களை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் இன்றைய தினத்தோட தியானமாக நம்ம எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ள போகிறோம். அப்படி வேதத்துல கர்த்தர் தீர்க்க தரிசிய 2வது முறையாக தொட்ட ஒரு சம்பவம், அதுல நம்ம யாரை எடுத்து நம்ம இந்த நாள்ல நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, தானியேல் அப்படிங்கிற தீர்க்க தரிசியை பத்தி தான். வேதத்துல நிறைய பேர் இருந்தா கூட ஒரு சில பிப்ளிக்கல் ஹீரோஸை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் தானியேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிப்ளிக்கல் ஹீரோ. ஒரு சிலரெல்லாம் நம்ம பார்க்கிற பொழுதே இவங்களை ஒரு தடவையாவது நம்ம வாழ்க்கையில பாத்திர மாட்டோமா, இல்ல ஒரு தடவை அவங்களை நம்ம பார்த்தா நம்ம அவங்க கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆசைப்பட்டிருக்கோம், நிறைய யோசிச்சிருப்போம் இல்லையா? அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் தானியேலை ரொம்ப பிரமிப்பாக நான் ரொம்ப பிடித்து பார்த்த ஒரு மனிதர். அப்ப அவருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி கர்த்தருக்கு பிரியமா இருந்தீங்க, சிங்க கபில போடும் போது கூட நீங்க எப்படி இவ்வளவு வைராக்கியமா இருக்க முடிஞ்சுச்சு, இப்படிலாம் நிறைய கேட்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டிருக்கேன். அப்ப இவரு தானியேல் ரொம்ப ஒரு பிடித்த மனிதர். அவரை தான் இந்த நாள்ல நம்ம எடுத்து தியானிக்க போகிறோம். சரி, கர்த்தர்
கர்த்தர் தானியேலை 2வது முறையாக தொட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தொடுதல், இந்த தீர்க்க தரிசன தொடுதல் இருக்குல்ல, இது வித்தியாசமானது. சாதாரண 1வது முறையாக ஜனங்களை கர்த்தர் தொடுகிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது, மற்றபடி ரட்சிப்படைகிறதெல்லாம் வேற. ஆனா இந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்படுற 2ஆம் தொடுதல் இருக்கு பாருங்களேன், இது சம்திங் யூனிக், ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பலப்படுத்துறதுக்கும், கர்த்தர் இந்த கடைசி நாட்கள்ல கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகள் இருக்குல்ல, அதை நம்ம பெறணும் அப்படின்னு சொன்னா நம்ம தகுதிப்படுத்துறதுக்கும், பலப்படுத்துறதுக்கும், திடப்படுத்துறதுக்கும் இந்த 2ஆம் தொடுதல் கண்டிப்பாக தீர்க்க தரிசன அபிஷேகம் பற்ற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப கட்டாயமான தேவை அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க தானியேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கடைசி கால தரிசனங்களை அவர் பெறுகிற ஒவ்வொரு டைம்லயுமே, நான் சொல்லும் போது 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் தானியேலை நீங்க வாசிச்சு பாருங்களேன். அதுல இந்த கடைசி கால தரிசனங்களை அவர் பெறுகிற நேரத்துல எல்லாம் அவர் திகைத்து போய், சில இடங்கள் அவர் அப்படியே வியாதிப்பட்டு சோர்ந்து அநேக நேரங்கள் அப்படியே முகங்குப்புற விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் ஆல்ரெடி ஞானம் உள்ளவர் தான், கர்த்தரால சூஸ் பண்ணப்பட்ட தேவ மனிதர் தான். அவர் நிறைய நேரங்கள்ல தரிசனங்களுக்கும் அதே போல சொப்பனங்களுக்கும் வியாக்கியானம், அதாவது வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி சொன்ன ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனாலும் அவர் ஏற்கனவே அவர் கடைசி கால அபிஷேகத்தால் அவர் நிரப்பப்பட்ட ஒரு மனிதர் தான். அவர் நிறைய இடங்கள்ல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவர் இன்டர்பிரட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் அவர் இப்படிப்பட்ட கடைசி கால தரிசனங்கள் அதை பார்க்கிற பொழுது, அதுவும் அந்தி கிறிஸ்து வருகிறது, கடைசி நாட்களை சம்பவிக்க போறது, இதெல்லாம் கர்த்தர் அவர்கிட்ட வெளிப்படுத்துகிற பொழுது அவர் அப்படி கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பெலன் இல்லாம சோர்ந்து போய் அப்படி விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல தானியேலுக்குமே அங்க ஒரு செகண்ட் டச் தேவைப்படுது. தீர்க்க தரிசன காரியங்களை, நம்ம வெளிப்பாடுகளை, அதுவும் கடைசி கால ரகசியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு தீர்க்க தரிசன தொடுதல் அவசியம் அப்படிங்கிறத தான் இங்க பார்க்கிறோம். அப்ப நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம், அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த 2ஆம் தொடுதல் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றத பார்க்கிறோம். அவரு ரொம்ப சோர்ந்து போய் தேவ சமூகத்தில் அப்படி விழுந்து கிடக்கிற பொழுது அந்த தரிசனத்தை பார்த்து அப்படி சோர்வுற்று அப்படி கீழே விழுந்துடுறாரு. அப்ப கர்த்தர் அவரை தொட்டு தூக்குகிற பொழுது அந்த இடத்துல அவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, தேவ கரம் தொட்டு தூக்குன போது அவர் காலூன்றி நின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். காலூன்றி நின்றார் அப்படின்னு சொன்னா நான் சும்மா கீழே கிடக்கிறவனை எழுந்து நிற்க வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. இது எந்த குறிக்குது அப்படின்னு சொன்னா ஆவியின் பலனை குறிக்குது. ஆவியில நம்ம பலம் உள்ளவர்களாக மாற்றவும், மாம்சத்தை அந்த இடத்துல அப்படி சப்ரஸ் பண்ணிட்டு ஆவி மேலோங்கி எழுந்து நிற்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தீர்க்க தரிசன தொடுதல் அப்படிங்கிறது ஆவியை பலப்படுத்துறதற்கும், ஆவியில நம்ம எழுந்து நிற்கிறதற்கும் பலப்படுத்துறதற்கும் ரொம்பவே அவசியம் அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிற நீங்க, நம்ம எல்லாரும் தேவனுடைய இந்த கடைசி கால ரகசியங்கள், முத்திரைக்கப்பட்ட கருகலான காரியங்கள், இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா ஆவியில பலம் உள்ளவர்களாக, அதே போல நம்மை திடப்படுத்துறதற்காகவும் நம்மை பலப்படுத்துறதற்காகவும் இந்த கடைசி நாட்கள்ல தீர்க்க தரிசன தொடுதல் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, தானியேலை கர்த்தர் ஏன் சூஸ் பண்ணாரு? எத்தனையோ தேவ மனிதர்கள் இருந்த பொழுது கர்த்தருக்கு ஏன் தானியேல் அந்த இடத்துல தேவைப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்கு. நான் ஒரு 2 காரியங்கள் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது, கர்த்தர் ஏன் தானியேலை சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள அப்படி என்ன கேரக்டரிஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, முதலாவது தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு தேவனுக்கு உண்மை உள்ளவராக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அவர் யாரு பார்த்தாலும் சரி, யாரும் பார்க்கலனாலும் சரி, கர்த்தருக்கு ரொம்ப உண்மை உள்ளவராக அவர் வாழ்க்கை முழுவதுமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தானியேலை அந்த இடத்துல சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. அவரை சிறைப்பிடித்து தான் அந்த தேசத்துக்கு போய் அந்த ராஜாவுக்கு கீழே அரண்மனையில வேலை பார்த்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சிறைப்பட்டு போன இடத்துல கூட ராஜாவினுடைய உணவை தான் இந்த ஜனங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு கட்டளையே இருந்துச்சு. ஆனாலும் அப்படிப்பட்ட உணவு பதார்த்தங்கள்னால தன்னை தீட்டு
தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானியேல் தன்னுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க வேணா வாசித்து பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலையும், அதே போல தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தானியேல் தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டாராம். இதனால நான் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது, ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத உணவு பதார்த்தங்கள், அதனால அதை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு தீர்மானம் பண்ணி கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் எந்த இடத்துலையுமே லேசா கூட காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. கர்த்தருக்கு எது பிரியம், அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படிதான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையுமே அவர் காம்ப்ரமைஸே பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா உணவு விஷயங்களா இருக்கலாம், அதே போல சிங்க கெபியா இருக்கலாம். சிங்க கெபி அப்படின்னு சொன்னா அந்த சம்பவம் நமக்கு தெரியும். ராஜாவை தான் நம்ம அந்த தேசம் முழுவதுமாக பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சட்டமே ஏற்றினா கூட அந்த அரண்மனையில தான் இவர் வேலை செஞ்சாரு. அந்த அரண்மனையில ஒரு முக்கியமான ஸ்தானத்திலேயே அவர் இருந்தா கூட அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த சட்டத்துக்கு அவர் கீழ்ப்படியல, கர்த்தருக்கு தான் அவர் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்துலையுமே கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக தான் நடந்து கொண்டார். சிங்க கெபியே வந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. அது நம்ம உயிரோடு இருப்போமா இல்லையா அப்படிலாம் எந்த உத்தரவாதமே இல்லாட்டா கூட அவர் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அது அவங்க ராஜாவினுடைய ஃபுட்டு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. எல்லாருமே அதை தான் புசிச்சாங்க. திராட்சை ரசம் இதெல்லாம் குடிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், ரொம்ப தீர்மானமாக, ரொம்ப எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாம உலகத்தோடு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதபடிக்கு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா, அந்த இடத்துல 3 வேளையும், காலையில, மத்தியானம், ஈவினிங், நைட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் எல்லாரும் பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி விண்டோஸை ஓப்பன் பண்ணி பாருங்களேன். இப்ப நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், யாருக்குமே தெரியாம வேணா ஒரு ஓரத்துல ஜெபித்திருப்போம். ஆனா அவர் அப்படி கிடையாது. எப்பயும் சரி தன்னுடைய வழக்கத்தின்படியே விண்டோஸ் ஓப்பன் பண்ணி அவர் என்ன செய்யறாரு, எருசலேமை நோக்கி தன்னுடைய கரங்களை ஏறெடுத்து அவர் அப்படி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்ப எங்கேயுமே தன்னுடைய ஜெப வாழ்க்கையை விடவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ரொம்ப ஒரு ப்ரெஷர்டான ஒரு சிச்சுவேஷனே இருந்தா கூட, அரண்மனையிலேயே அவர் வேலை செய்திருந்தா கூட, அவர் தேவனுக்கு பயந்தும் அசைக்க முடியாத வைராக்கியமும் உண்மையும் உள்ளவராக தானியேல் நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப எந்த இடத்துலயும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாம கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொண்டார்ல, அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியில ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கடைசி கால தரிசனங்களை நாம் பெறணும் அப்படின்னு சொன்னா, தானியேலை போலவே நாமும் உண்மை உள்ளவர்களாக, வைராக்கியம் உள்ளவர்களாக, உலகத்தோடு நம்ம எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஏன்னா நாமும் கர்த்தருக்குரியவர்கள், அப்படித்தானே? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். தானியேல் அப்படித்தானே இருந்தாரு. அதன்படியே நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். விசேஷமாக எந்த விதத்திலையும் நம்ம தீட்டுப்படாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத தான் தானியேல் இடத்துல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் தானியேலை ஏன் சூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, அவர் முழு இருதயத்தோட தேவனை தேடுகிறவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல பாரங்களை, அதாவது மனிதர்களுடைய பாரங்களை, கர்த்தருடைய பாரத்தை தன்மேல ஏற்று கொண்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தீர்க்க தரிசன வார்த்தைகள், எரேமியா மூலமாக வெளிப்பட்ட வார்த்தைகள், அதே போல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எடுத்து அவர் கணக்கு பண்ணி பார்த்தாரு அப்படின்னு சொல்லி தானியேல் 9ஆம் அதிகாரம் 2-3 இந்த வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அவர் என்ன செய்யறாரு, அந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதே போல கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த வெளிப்பாடை வாங்கி அப்படியே புதைச்சு வச்சிடல. அவர் என்ன பண்ணார், கர்த்தர் தானே சொன்னாரு, சரி ஏதோ சொல்லி இருக்கிறாரு அப்படிலாம் யோசிக்காம ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்னா அது எதற்காக வெளிப்படுத்தினார், அதனுடைய மறைபொருள் என்ன, அதுல என்ன சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, தீர்க்க தரிசனங்களை கணக்கிட்டு பார்க்கிறவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, அது குறித்து மேலதிகமான தகவல்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அவர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஜெபிக்கிற பொழுது அவர் எப்படி தெரியுமா ஜெபிக்கிறாரு, ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல ஏற்றுக்கொள்கிறார். அவரு தப்பு செய்யறாரு அப்படிங்கிறது இல்ல, ஜனங்கள் தப்பு செஞ்சாங்கல்ல அப்படின்னா அது கர்த்தருக்கு கோபத்தை மூட்டியிருக்கும், கர்த்தருக்கு இருதயத்தை விசனப்படுத்தி இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜனங்களுடைய பாவத்தை
தன்மேல ஏற்றுக்கொண்டு தேவனிடத்துல மன்னிப்பிற்காக மன்றாடி ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பாரமுள்ள ஜெபம் திறப்பில நின்று அந்த இடத்துல தானியேல் செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு உடைக்கப்பட்ட இருதயமாக கர்த்தரிடத்துல அவர் கேட்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தேசத்திற்காக நம்ம மன்றாடி கண்ணீரோடு நம்ம திறப்பில நின்று ஜெபிக்கணும். அதே போல கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை நம்ம மேல் ஏற்றுக்கொண்டு நம்ம ஜெபிப்பவர்களுக்கு மாத்திரம்தான் தேவனாய கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்டோம். அதை விட ரொம்ப முக்கியமாக அவர்களை தான் கர்த்தர் நம்புவார் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கவனித்து பார்க்கணும். சரி, இதுல இருந்து நாம என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது காரியமாக கடைசி கால தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளை நாம பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பா வேணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு மனித பலத்தினாலேயோ இல்லை என்னால முடியும் அப்படிங்கிற என்னோட சுய பலத்தினாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இதற்கு ஒரு ஆவியின் பலம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தானியேல் 8:18 இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய விசேஷித்த பலம் அவருக்கு கொடுக்கப்படுறத பார்க்கிறோம். அதற்கு தான் கர்த்தர் 2வது முறையாக அவர் தொட்டு காலூன்றி நிற்கும்படிக்கு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் ஏற்கனவே தானியேல் நிறைய தரிசனங்களை பார்த்தாரு, நிறைய வெளிப்பாடுகளை பெற்றாரு. ஆனாலும் கர்த்தர் கடைசி கால காரியங்களை வெளிப்படுத்த போது அவருக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மனித பலம் போதாது. அப்ப இதுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத தான் இங்க பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பலன் இல்லாம கர்த்தருடைய கடைசி கால ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் நம்ம பெற்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம பலனற்று போவோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அப்ப நம்ம பார்க்கிறது, நம்ம கர்த்தரிடத்துல இருந்து கடைசி கால ரகசியங்களை பெறுவது முக்கியம் இல்ல, நம்ம ஆவியில பலப்படுத்தப்பட்டவர்களாக நம்ம நிற்க பலன் உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம், எந்த அளவுக்கு கர்த்தர்கிட்ட இருந்து வாங்குறோமோ அந்த அளவுக்கு ஆவியில நமக்கு பலம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப இதற்கு நமக்கு ஆவியில பலப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யுது? நான் சரீரத்தை பலப்படுத்தணும்னா நான் காம்ப்ளான் சாப்பிடலாம், அதே போல நம்ம நல்ல சத்துள்ள உணவுகள் சாப்பிடலாம். ஆவியை எப்படி நான் பலப்படுத்துறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதற்கு தானியேல் செய்த அதே காரியம்தான், ஜெபமும் உபவாசமும் வேத வசனமும். அப்ப நம்ம அதிகமா தெய்வ பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது, உபவாசிக்கிற பொழுது, அதே போல வேத வசனங்களை நம்ம வாசித்து தியானிக்கிற பொழுது அப்போதான் ஆவியில நமக்கு ஒரு புதிய பலம் கிடைக்கும். அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தொடுவார் அப்படிங்கிறது தான் பார்க்கிறோம். அப்ப இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளான நமக்கு கடைசி காலம் அந்த செகண்ட் டச், அதாவது ஒரு தீர்க்க தரிசன தொடுதல் கண்டிப்பாக நமக்கு அவசியம். அப்பதான் அது நம்ம பலப்படுத்தவும் திடப்படுத்தவும் எழுந்து நிற்கவும் பண்ணும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2வது என்ன பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம செய்கிற ஜெபங்கள் சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம சில நேரங்கள் நம்முடைய ஜெபத்திற்கு ஆன்சர் வராம இருக்கும். ரொம்ப அப்படி டிலே ஆகுற மாதிரி, தாமதமாகிற மாதிரி நமக்கு தெரியலாம். இதனால நம்ம என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா, நிறைய இடங்கள்ல நம்ம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துறத பாக்குறோம். ஜெபித்தேன், என் ஜெபம் மட்டும் கேட்கப்படவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போயிடுவோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தானியேல் அப்படிலாம் இல்லை. அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள் நம்முடைய ஜெபம் தாமதமாகலாம், ஆனா பதில் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அதற்காக நமக்கு பதில் வரும் வரைக்குமாக தானியேல் அப்புறம் போராடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். ஜெபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். நம்ம சும்மா ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்துட்டு போங்க அப்படிங்கிறது இல்ல. ஜெபம் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். தானியேல் பாருங்களேன், 21 நாள் தன்னுடைய ஜெபத்தின் பதிலுக்காக காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கிறோம். அவர் முதல் நாளே தேவ சமூகத்துல காத்திருந்து தன்னுடைய இருதயத்தை நேராக்கி அவர் ஜெபித்த அந்த நேரத்திலேயே அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டுருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனாலும் வர்ற வழியில ஒரு யுத்தம், அந்த தடை இந்த இடத்துல அவருக்கு பதில் சேர்ற இடத்துல, அதாவது ரிசீவ் பண்றோம்ல, கர்த்தர்ட்ட இருந்து பதில் வந்துருச்சு, இவருடைய ஜெபமும் அங்க போயிருச்சு. அங்கிருந்து வர்ற வழியில தான் டிலே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல தானியேல் சோர்ந்து போய் என்னடா ஆச்சு, இவ்வளவு நாள் நம்ம ஜெபம் பண்ணி இன்னும் ஜெபம் கேட்கப்படலையா அப்படின்னு சொல்லி அவர் சோர்ந்து உட்கார்ந்துடல. அவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
அப்ப வெளிப்பாடு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சாத்தான் போராடுறத பார்க்கிறோம். ஏன் அந்த போராட்டம் அந்த இடத்துல நடந்துச்சு? 21 நாள் அந்த காரியம் தானியேல்கிட்ட கிடைக்கிற வரைக்கும் அப்படி என்ன அங்க போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்னு சொன்னா, கர்த்தர் அந்த சொல்லப்பட்ட அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது கடைசி கால ரகசியம், அதாவது முத்திரிக்கப்பட்ட ரகசியத்தை தான் கர்த்தர் அந்த இடத்துல தானியேலுக்கு வெளிப்படுத்துறத பார்க்கிறோம். அது சாத்தானுடைய ரகசிய திட்டம், அந்த கிறிஸ்துவனுடைய காரியங்கள். அது மனிதர் கையில கிடைத்திடக்கூடாது, நம்முடைய ரகசியம் வெளிப்பற்றக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இடத்துல சாத்தான் யுத்தம் செய்து போராடுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப பதில் வரும் வரைக்குமாக தானியேல் எப்படி போராடினாரோ அதே போலதான் நாம் செய்கிற ஜெபங்கள் எதுவா வேணா இருக்கலாம். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் மாத்திரம் இல்ல, பதில் வரும் வரைக்குமாக போராடி ஜெபிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னு பார்த்தா, கடைசி கால தீர்க்க தரிசன வாழ்க்கை. இப்ப நம்ம கர்த்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து நமக்கு அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த கடைசி கால ப்ராஃபட்டிக் ஜேர்னி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமா நம்ம சும்மா ஆவியில நடந்து போறோம், நம்ம நிறைய காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், வசனத்தை வாசிக்கிறோம், அப்படி இல்லை. இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. நம்ம எங்க ஆரம்பித்தோமோ இறுதி பரிந்தமாக நம்மளுடைய டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ற வரைக்கும் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். எந்த இடத்துலையுமே நம்ம சோர்ந்து போய் தளர்ந்து போய் நம்ம ஓட்டத்தை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி ஓடிடக்கூடாது. அப்ப நம்ம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணி தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை ஜெயமாக நம்ம நிறைவு செய்யணும். தானியேல் அப்படித்தானே செஞ்சாரு. அதன்படி நாமும் நடந்து கொள்ளணும் அப்படிங்கறத தான் கற்றுக்கொள்றோம். அதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வைராக்கியமாக நம்ம ஜெபத்துல போராடணும் தானியேலை போல அப்படிங்கிற பாடத்தை தான் இந்த இடத்துல நாம கற்றுக்கொள்கிறோம். சரி, நம்ம இவ்வளவு நேரம் தானியேலோட ஸ்பெஷாலிட்டியை பத்தி பார்த்தோம். ஏன் தானியேலை சூஸ் பண்ணாரு அப்படின்லாம் பார்த்தோம். கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணணும். தானியேலை போல இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணணும்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பரிசுத்தமான வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும் அப்படிங்கிறத தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல நமக்கு ஒரு வைராகியமான ஒரு ஜெப வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சுற்றுச்சூழல்ல நமக்கு நிறைய பிரச்சனைகள், தானியேலுக்கு அப்படித்தானே இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சார்? சிங்கக்கபிலே போடுறேன்னு சொன்னா கூட கர்த்தருக்கு உண்மையா இருந்தார்ல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம சுற்றி இருந்தாலுமே நம்ம கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழணும். அவர் எப்படி எந்த இடத்துலையுமே தன்னை தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்துல தீர்மானம் பண்ணாரு, அது போல உலகத்தின் எந்த சாயலும் என்னை தீட்டுப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற தீர்மானத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்கணும். நம்முடைய வாழ்வின் எல்லா தருணத்திலையுமே கர்த்தருக்கு மாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நம்ம நேசிக்கிற மனிதர்களுக்கோ இல்லை நம்முடைய ஃபேமிலிக்கோ இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னைக்குமே கர்த்தருக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய எண்ணம், நம்முடைய மோட்டிவ்ஸ் இதெல்லாம் பரிசுத்தமாக பாதுகாக்கப்படணும் தானியேலை போல அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப எத்தனை பயங்கரமான ஆபத்தான சூழ்நிலையே வந்தா கூட தேவனுக்கென்று நம்ம வைராக்கியமாக நிலை நிற்கணும். ஜெபம் அப்படிங்கிறத ஒரு எமர்ஜென்சிக்காக மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அதுதான் நம்ம செய்யறோம். ஜெபம் அப்படின்னா, எனக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது உடனே ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். ஆனா ஜெபம் அப்படிங்கிறது ஒரு எமர்ஜென்சிக்காக இல்லை, அது நம்முடைய லைஃப் ஸ்டைலாகவே மாறணும். எப்படி தானியேல் இருந்தாரு, 3 வேளையும் ஜெபித்தாரு, அது போல நம்முடைய லைஃப் ஸ்டைலாகவே அது மாறணும் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும். அப்ப கர்த்தர் நம்மை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். 2வது, தேவனுடைய பாரத்தை நம்மேல ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய இருதயம் என்ன, இப்போ கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன வேணும் அவருக்கு அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நாம கேட்டிருக்கோமா? யோசிச்சு பாருங்களேன். நமக்கு என்ன வேணும், எனக்கு இதெல்லாம் வேணும் ஆண்டவரே, என்ன நீங்க பிளஸ் பண்ணுங்க, ஏன் எனக்கு இன்னும் எதுவுமே கொடுக்கல, ஏன் என் ஜெபத்துக்கு வரல, பதில் கொடுக்கல, இப்படிலாம் நம்ம கேட்கிறோம்ல. என்னைக்காவது கர்த்தருக்கு என்ன தேவை, அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு யோசிச்சிருக்கோமா? எப்போ கர்த்தருடைய இருதயத்தின் பாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு அதை என் மேல வைங்க, நான் உங்களுக்காக நான் செய்ய விரும்புறேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் முதலாவது உங்களை சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்துல இருந்து எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் வேணும், எனக்கு ஒரு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படிங்கறது மாத்திரம் இல்ல, உங்க பாரத்தை ஏன் தோள்ல வைங்க, நான் சுமக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாரத்தை நீங்க கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப திறப்பில நம்ம நின்று
என்ன செய்யணும்? மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு தைரியமாக துணிந்து நம்ம கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி உண்மை உள்ளவர்களாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது, தேவன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். கர்த்தர் நம்ம ஒரு தரிசனம் பார்த்திருக்கலாம், இல்ல ஒரு சொப்பனம் பார்த்திருக்கலாம், இல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அதை அறிகிறதற்கு நம்ம வகை தேடணும். தானியேல் அப்படிதான் என்ன செஞ்சாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து ஆராய்ந்து பார்த்தாரு, கணக்கு போட்டு பார்த்தாரு. அது மாத்திரமல்ல, அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளும் அது நிறைய இடங்கள்ல உவமைகளாக இருந்துச்சு. அப்ப ஒரு குதிரை வருது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதனுடைய மறைபொருள் என்ன, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு? கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப நம்ம இடத்துலயும் கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அதை வாங்கி அப்படியே சைட்ல வைக்கிறதுக்காக நமக்கு கர்த்தர் சொல்லலை இல்லையா? அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்காக நம்ம அறிய வகை தேடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப மேலதிகமான தகவல்களை கர்த்தரிடத்துல இருந்து நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம கர்த்தர்கிட்ட தேடினா தான், ஆண்டவரே இதை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நீங்க காத்திருந்தா தான் அதனுடைய முழு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இது தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல கர்த்தர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேவன் ஒரு வெளிப்பாடை நமக்கு கொடுக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை உடனே போய் எல்லாத்துக்கிட்டையும் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, இப்படிலாம் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லாம அது என்ன செய்யணுமா? பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றதுதான். அதுதான் ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகளுக்கே உரிய ஒரு ஸ்பெஷலான கேரக்டர் முத்திரை போடுறது, மறைத்து வைக்கிறது தான். கர்த்தர் ஒரு காரியத்தை நீ போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் பெர்மிஷன் கொடுக்கிற வரைக்கும் அது என்ன செய்யணும்? முத்திரிக்கப்பட்டு தான் நம்ம வச்சிருக்கிறோம், பாதுகாத்து தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 28 இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த காரியத்தெல்லாம் வெளிப்படுத்திட்டு இதை நான் என் மனதுல வைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தானியேல் சொல்றத பார்க்கிறோம். அதே போல சில இடங்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தை நான் உனக்கு வெளிப்படுத்திட்டேன், ஆனா இது முடிவு காலத்துக்கு உரியது, நீ இதை யார்ட்டையும் சொல்ல வேணாம், அதை ஜஸ்ட் முத்திரை போட்டு வையே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சில இடங்கள்ல அதை மறைத்து வையே அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். தானியேல் 8ஆம் அதிகாரம் 26, 27 இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காரியத்தெல்லாம் நீ மறைத்து வையி, புதைத்து வச்சிரு, இப்போதைக்கெல்லாம் வேண்டாம், சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லி பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அது ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அப்ப இருதயத்துல எல்லாத்தையும் நம்ம வைத்துக் கொள்ளணும். மரியாள் அப்படித்தானே எல்லாத்தையும் தன்னுடைய இருதயத்துல வைத்து சிந்தித்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கர்த்தர் ஓகே நீ போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அதை முத்திரித்து நம்முடைய இருதயத்துல வைத்துக் கொள்றதுதான் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தீர்க்க தரிசனங்கள் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வார்த்தைகள், அது ரொம்பவும் கனமானது. அப்ப தேவனாகிய கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கிற வரைக்குமாக அதை நம்ம பாதுகாத்து வைக்கணும். அப்பதான் கர்த்தர் நம்மை நம்புவார் அப்படிங்கறத தான் இதுல இருந்து நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ்லாம் நம்ம கிட்ட இருந்தாதான் தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்துல அவருடைய ரகசியங்களை, அவருடைய இருதயத்துல உள்ள காரியங்களை நம்மகிட்ட வெளிப்படுத்தணும்னா அப்பதான் நம்ம சூஸ் பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்கள்லயும் தேவனாகிய கர்த்தர் கடைசி கால தானியேல்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். அவங்கள தொடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த நாள்ல சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தர் நம்மை தொடும் வரைக்குமாக நம்ம என்ன செய்யணும்? கிவ் அப் பண்ணிடாதபடிக்கு நம்ம காத்திருக்கணும். தேவ சமூகத்துல காத்திருந்து ஆண்டவரே நீங்க என்னை தொட்டு என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம விடாம கேட்கணும். அப்ப இந்த கடைசி கால தேவ ரகசியங்கள், தரிசனங்களை பெறணும் அப்படின்னு சொன்னா ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையை கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறாருல. அப்ப இந்த தீர்க்க தரிசன தலைமுறைகள் அவங்க நிறைய இடங்கள்ல விஷன்ஸ் பார்த்திருக்கலாம். நம்ம நிறைய இடங்கள்ல இப்ப நான் சொல்றது தீர்க்க தரிசன ஜெனரேஷன் சொல்றது யாரையோ இல்லை, நம்மை குறித்து தான் நான் சொல்றேன். அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருப்பார். கனவுகள், சொப்பனங்கள், தம்முடைய வார்த்தைகள் மூலமா கூட பேசியிருப்பாரு. ஆனா இந்த கடைசி காலத்துல மேலதிகமான காரியத்தை, குறிப்பாக கடைசி கால ரகசியங்களை, அந்த முத்திரிக்கப்பட்ட வார்த்தைகளை நீங்க பெறணும் அப்படின்னு சொன்னா நமக்கு இன்னும் ஆவியில பலன் வேணும் அப்படிங்கறத தான் தானியேல் இடத்துல நம்ம கற்றுக்கொண்டோம். தானியேலுக்கு அப்படிதானே நிறைய காரியங்கள் அவர் பெற்றிருந்தாலும் அந்த 2ஆம் தொடுதல், அதாவது ஒரு தீர்க்க தரிசன டச் அங்க கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம்.
நம்ம ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், நம்ம நிறைய இடத்துல போராடி ஜெயம் கூட பெற்றுக்கலாம். ஆனா இப்போ நமக்கு இப்போ நமக்கு எது தேவை அப்படின்னு சொன்னா, அந்த தீர்க்க தரிசன தேவ தொடுதல், அதுதான் நம்ம பலப்படுத்தும், திடப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆண்டவர் நம்ம 2வது விசையாக அந்த தீர்க்க தரிசன தொடுதல் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசன தொடுதலை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெறுகிற பொழுது, பலவீனமாக ஆவியில நம்ம பேச முடியாத யாரா இருந்தாலும் சரி, இந்த தீர்க்க தரிசன தொடுதல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அவர்களை பலவான்களாக, பலம் உள்ளவர்களாக மாற்றி தம்முடைய வார்த்தையை அவங்களுடைய வாயிலை கத்தர் போட்டு பேச வைப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஆவியில நம்ம சோர்ந்து பிசிக்கலி நம்ம ரொம்ப எக்ஸாஸ்டடான ஒரு நிலைமையில கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மை தொட்டார்னு வச்சுக்கோங்களேன், இந்த தீர்க்க தரிசன தொடுதல் உங்க மேல வருகிற பொழுது உங்களை தைரியம் உள்ளவர்களாக எழுந்து காலூன்றி நிற்க பண்ணும் அப்படிங்கிறதையும், அதே போல நம்ம ஒரு ஃப்ரஜில் வெசல்ஸாக, அப்படிப்பட்ட பாத்திரங்களாக கூட நம்ம இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை கர்த்தருடைய இந்த தொடுதல் தொடுகிற பொழுது என்ன நடக்குது அப்படி தெரியுமா? நம்ம பலம் இல்லாம நம்ம சோர்ந்து விழுந்து கிடக்கிறவர்களாக இருந்தாலுமே இந்த தீர்க்க தரிசன தொடுதல் நம்மேலே வருகிற பொழுது நம்மை ஒரு தீர்க்க தரிசன சேனையாக அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கிட்ட பலன் இல்லை, ஆனா கர்த்தருடைய தொடுதல் நம்மை அப்படி திடப்படுத்தும், பலப்படுத்தும் அப்படிங்கறது தான் பார்க்கிறோம். அப்ப தானியேலை போல நாமும் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாக, அதே போல உண்மை உள்ளவர்களாக, எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் வைராக்கியம் உள்ளவர்களாக நம்ம நின்றோம் அப்படின்னு சொன்னா, தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களை தொட விரும்புகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்கிறோம். அப்ப தேவன் தீர்க்க தரிசன இந்த கடைசி கால வெளிப்பாடுகளை நம்ம பெறதுக்கும், அவருடைய பாரத்தை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு நம்முடைய தோள்களை ஏற்றுக்கொண்டு சுமக்கிறதுக்கும் நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர்ட்ட இருந்து ஆசீர்வாதங்களை மாத்திரம் இல்ல, நீங்க உங்க பாரம் என்ன அதை என்கிட்ட சொல்லுங்க, நான் அதை சுமக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீங்க தயாரா அப்படின்னு நீங்க இன்றைய தினத்துல நீங்க தீர்மானம் பண்ணி கொண்டால், இந்த 2ஆம் தீர்க்க தரிசன தொடுதல் உங்களுக்கானது. தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்க எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.